ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். ஐய, நான் இப்படி சொல்லணும்னு கேட்கணும்னு நினைக்கலையே. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னு நினச்சேன். ஐயோ சாரி, மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சௌக்கியம், நீங்களும் சௌக்கியமா? இப்படி கேட்கணும்னு நினச்சேன் டிஃப்ரெண்ட்டாக. எனிவேஸ், சம்டைம்ஸ் ஐ கெட் மேட், கொஞ்சம் எல்லாரும் என்ன ரிசீவ் பண்ணிக்கோங்க இந்த மேட்னஸை. ஓகே தென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயோ கடவுளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஓகே, நேற்று கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்டை என்ன நீங்கள் அங்கே இங்கேன்னு ஓடிட்டே ஸ்டோரி சொன்னீங்களா, அவ்வளோ மூச்சு வாங்கிட்டே இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு பேங்க்குக்கு போனேன். 11 o'clock போனால் 3:45 ஆச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. அப்போ ஒர்க்கு லஞ்ச் கூட சாப்பிடல. 3:45 வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட்டு அப்போ ஒர்க்கு ரெக்கார்டிங் வேறு ஆகலை. நான் ஆக்சுவலாக என் பெட்ரூமில் தான் நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். பட் என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டே இருந்தாங்க. அங்கே ரெக்கார்டிங் பண்ண முடியாது, பிகாஸ் ஹீ ஸ்லீப்பிங் தேர். பிகாஸ் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வெளியே உட்காந்து டூ ஹாட்டாக இருக்குது. ஒரு பிளேஸில் உட்காந்து என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஸோ அங்கே இங்கேன்னு நடந்துகிட்டே இருந்தேன். அதுவும் அப்போ தான் சாப்பிட்டேன்னா, ஸோ அதுக்கு தான் அப்படி மூச்சு வாங்க வேண்டதாச்சு. அப்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்பா இந்த வேர்டை. அப்பா, எனிவேஸ், ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ வாஸ் லிட்டில் hard breathing yesterday while explaining. And okay, let's get into the story without any late. Okay then. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சங்கீதா கிருஷ்ணாவை ரொம்ப கலாய்ச்சிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அன்னிலேருந்து சங்கீதா கிருஷ்ணாவுக்கு டெய்லி முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் கிருஷ்ணா சங்கீதாவை பார்த்தாலே ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, ப்ளஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சங்கீதா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வர்றாங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் சங்கீதா ஏதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போடும்போது பட்டன்ஸ் ஏதாவது ஷர்ட் பட்டன்ஸ் ஏதாவது போச்சுன்னா கிருஷ்ணாவை ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த ஷர்ட் பட்டன் போடுறதுக்கு. சம்டைம்ஸ் இதெல்லாம் அவங்க தான் சொன்னது. ஓகே, நான் எதுவும் அவங்க சொன்ன சீன்ஸ் தான் இதெல்லாம். ஷர்ட் போடுவாங்க, பட் பட்டன்ஸ் எதுவும் போட மாட்டாங்க. உள்ளே பெட்டிக்கோட் எல்லாம் போட்டு ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு, இப்போ நீ ஷர்ட் பட்டன்ஸ் போடுறியா இல்லையா அப்படின்னு கிருஷ்ணாவை டிமாண்ட் வேறு பண்ணுவாங்க சங்கீதா. என்ன இவ்வளோ டிமாண்ட் பண்ணுற நீ? என்ன, நான் எனக்கும் வேலை இருக்குது, நானும் ட்ரெஸ் ஆகணும், நீயே போட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணா சொன்னாலும் சங்கீதா இல்லை, ஸ்கர்ட் போடுவாங்க பட் ஷர்ட் பட்டன்ஸ் போட மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. தவிர அவங்க ஷர்ட் பட்டன்ஸ் மட்டும் வைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது கிருஷ்ணா தான் அந்த ஷர்ட் பட்டன்ஸ் போடணும். அந்த ஷர்ட் பட்டன்ஸ் போடும்போது ஒழுங்காக இருக்கவே மாட்டாங்களா சங்கீதா. ஷர்ட் பட்டன்ஸ் போடும்போது ஃபோர்ஹெட் மேலே முத்தம் கொடுக்கறது, இல்லை சீக்ஸ் மேலே முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சங்கீதா கிருஷ்ணாவை அப்படியே கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஷீ ஃபீல் ஷை இல்லையா. அப்படி ஷை ஃபீல் பண்ணும்போது இன்னும் பண்ணணும், இவங்களை இன்னும் டீஸ் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும் சங்கீதாவுக்கு. ஃபஸ்ட் பட்டன் போடுவாங்க ஆல்வேஸ். ஃபஸ்ட் பட்டன் போடும்போது எதுவும் பண்ண மாட்டேன். செகண்ட் பட்டனுக்கு போகிறதுக்குள்ளே ஷீல் ஸ்டார்ட் கிஸ்ஸிங். ஸோ கிருஷ்ணா என்னாடி நீ என்னை கூப்பிடுவேன் பட்டன் அதுக்கு தான் சொல்வேன், நீ உன் பட்டன்ஸ் நீயே வச்சுக்கோன்னு சொன்னால் அது கேட்க மாட்டேன், நான் போடும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவேன், பொடி அப்படின்னு மறுபடியும் இல்லை ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஓகே சாரி பட்டன்ஸ் அப்படின்னு சங்கீதா சொல்லுவாங்க. ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா சரின்னு பட்டன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஷீல் ஸ்டார்ட் கிஸ்ஸிங். பட் என்னன்னா
ஜென்ரலாக இஃப் கிருஷ்ணா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், அவங்க வந்து நீ எவ்வளோ வேணாலும் ஃபோர்ஸ் பண்ணு, நான் பட்டன்ஸ் போடுறதில்ல, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடலாம். போனால் சங்கீதா என்ன பண்ணுவாங்க, பட்டன்ஸ் போட்டுட்டு அவங்க பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு கார்னரில் கிருஷ்ணா இஸ் என்ஜாயிங் தட் கிஸ்ஸஸ். அது ரொம்ப கிளியரிங்க. ஸோ எவ்வளோ அந்த பெட்டுன்னு தானே சொல்லுவாங்க, எவ்வளோ பெட் பண்ணாலும் பண்ண மாட்டேன்ட்டு ஃபைனலி அவங்க போய் அந்த பட்டன்ஸ் கண்டிப்பாக வைப்பாங்க. டு என்ஜாய் தட் ஷீ ஆல்சோ இஸ் என்ஜாயிங் தட் கிசஸ். பட் என்னென்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஷோ ஆஃப்காக, அவ்வளோதான். தவிர அந்த விஷயம் சங்கீதா கூட தெரியும், அதுக்கு தான் அவங்கள கூப்பிடுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாள் இப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு நைன்த் எண்டிங்கில், அம்மா கிருஷ்ணா நான் எப்பவும் கேட்கணும்னு நினைப்பேன், பட் கேட்கல, பட் இப்போ கேட்கணுன்னு ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. என்ன அப்படின்வாங்க. இல்லை, நான் கிஸ் பண்ணும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்ட்டு. அப்போது கிருஷ்ணா ஒரு லுக்கு கொடுத்துட்டு, பொடி இதுக்கெல்லாம் நான் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது, நான் கொடுக்கல அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. ஓடுனா மறுபடியும் சங்கீதா கூட அவங்க பின்னாடியே போயிட்டு, அரே கேட்குறேன்ல சொல்லலாம்ல அப்படின்வாங்க. இது ஒரு கொஷின் அடி அப்படின்வாங்க. வா சொல்லலாம்ல ப்ளீஸ் அப்படின்வாங்க சங்கீதா. அப்போது கிருஷ்ணா தெரியாது பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் சங்கீதா அவங்களும் கொஞ்சம் ப்ளஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இப்படியே அவங்க நடுவில் இருக்கிற அன்மெச்சூர்ட் லவ், அட்ராக்ஷன், வாட் எவர் இட் இஸ், அது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருப்பாங்களா. ஸோ ஒரு நாள் என்னென்னா, இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் ஷெட்டிலுக்கு போவாங்க ஃப்ரம் த ஸ்கூல் சைடு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிருஷ்ணா வந்து ஷி வில் வின் த கேம் இன் டிஸ்ட்ரிக்ட் லெவல், செகண்ட் பிளேஸ் வருவாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தவங்க அவங்கள வந்து ஸ்டேட் லெவலில் கூட்டிகிட்டு போகணும்ல. ஸோ ஸ்டேட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ஃபுட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிரும். அது வந்து என்ன சொல்லுவீங்க, அது சடனாக வரும், அது பெருசாக போயிட்டே இருக்கும், அது கட் பண்ணணும். ஆனேன்னு சொல்லுவோம் தெலுங்குல, தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழில் கூட ஆனேன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே, பட் அது ஃபுட்டுக்கு தான் வரும், ரஃப் ஆயிரும், லிக்விடியாக இருக்கும். அது கண்டிப்பாக கட் பண்ணணும், அப்போ தான் அது கம்மியாகும். சடனாக அந்த மாதிரி ஒரு ஆணை வந்து கிருஷ்ணாவோட காலுக்கு ஆகும். அப்போது இமீடியட்டாக 1 வீக்கில் ஷீ ஹேஸ் டு கோ டு ஸ்டேட் லெவல், ப்ராக்டிஸ் வேறு. ஸோ அந்த காலை வச்சுட்டு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த கட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. பட் கிருஷ்ணா என்னென்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்னால் உயிரே கொடுத்துருவாங்க, அவங்க ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க கேம்ஸ்க்காக. ஸோ பிரின்ஸிபல் வந்து இல்லைம்மா நீ ரெஸ்ட் எடு அப்படின்வாங்க. இல்லை சார் நான் போகிறேன், இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நான் ஷூ எல்லாம் போட்டுட்டு போகிறேன் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்ட்டு போவாங்க. பட் சங்கீதா அப்போது அவங்க பிரின்ஸிபல் சொல்லுவாங்க, நீ உன்னை தனியாக எல்லாம் அனுப்ப முடியாது இந்த ஹெல்த்தில் அப்படின்வாங்க. அப்போது சங்கீதா வந்து சார் நான் போகிறேன் அவங்க கூட ப்ராக்டிஸ்க்கு அப்படின்ட்டு சங்கீதா வந்து அவங்க பிரின்ஸிபல் சாரை பர்மிஷன் கேட்பாங்க. அப்போது பிரின்ஸிபல் சார் வந்து ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரை டெய்லி கூட்டிகிட்டு போவாங்க. சங்கீதா கிருஷ்ணாவை இந்த ப்ராக்டிஸ்க்காக கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி ஒரு 1 வீக்கு கம்ப்ளீட் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் கூட சங்கீதா போவாங்க கிருஷ்ணா கூட, அவங்கள என்கரேஜ் பண்ணேன். ஸோ பட் கிருஷ்ணா வில் லூஸ் ஸ்டேட் லெவல் காம்படிஷன். அங்கே ஷி வில் மிஸ். அவங்க நோ ஒன் கேன், வி கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் இல்லையா, நம்ம மேலே இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க, அதுவும் கிருஷ்ணா ஸ்டேட் லெவல். எல்லாரையும் பார்த்ததும் ஃபஸ்ட்டு அவங்க பயந்துட்டாங்க, அதுக்கப்புறமா விளையாடுவாங்க. பட் சம்ஹோல் ஷீ லூஸ் இந்த வெரி ஃபஸ்ட் ரவுண்ட்ஸ்லேயே அவங்க
பின்னாடி வந்துடுவாங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும். பட் ஷீஸ் ஓகே, வெரி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு கேம்ஸ் எல்லாம் எல்லோரும் விளையாடுற அந்த கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எகெயின் அவங்க ஹாஸ்டலுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கிருஷ்ணாவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தட் கால் அப்படி இருந்தால் கூட நீ ப்ராக்டிஸ்க்கு போன, விளையாடின, அதுவே ரொம்ப முக்கியம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பிரின்ஸிபல் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கிருஷ்ணாவை. அண்ட் சங்கீதாவை கூட அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்டுக்காக நீ சப்போர்ட் பண்ண பாரு, அது ரொம்ப நல்லா இருக்குமா, கீப் இட் அப், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு சங்கீதாவை கூட அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ சங்கீதா வந்து கிருஷ்ணா பார்த்தியா, எல்லாரும் நீயும் நானும் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ என்னது பார்ட்னரா அப்படின்வாங்க கிருஷ்ணா சங்கீதாவை. பார்ட்னர் தானே அப்படின்வாங்க. பார்ட்னர்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணாவுக்கு பார்ட்னர்னா என்ன தெரியாது அந்த ஏஜில். பார்ட்னர்னா என்ன ஃபஸ்ட்டு அது சொல்லு அப்படின்னு சங்கீதாவை கேட்பாங்க. அப்போது சங்கீதா, ஐயோ பார்ட்னர்னா என்ன தெரியுன்னு ஒரு பொண்ணு பின்னாடியே நான் சுற்றிட்டே இருக்கேன்னா 1 இயரா சே அப்படின்வாங்க. சொல்லிடு பார்ட்னர்னா என்ன அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதுதான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் வி ஆர் எ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிருஷ்ணா கூட சொல்லுவாங்க. சரி அப்படி. ஸோ தட் வாஸ் த ஒன் என்னது அது, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு அது ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். 9th கிளாஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போகணும். அண்ட் அவங்களுக்கு என்னென்னா இன்னொன்று விஷயம் என்னென்னா எவ்ரி சண்டே பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா கிருஷ்ணாவோட பேரண்ட்ஸ் என்னென்னா அப்ராடில் இருப்பாங்களா. கிருஷ்ணா அண்ட் நாகினி பேரண்ட்ஸ் வந்து அப்ராட். அட்லீஸ்ட் நாகினிக்கு வந்து அவங்க பாட்டி தாத்தா அந்த ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வருவாங்க அட்லீஸ்ட் சண்டேஸ். பட் கிருஷ்ணாவுக்கு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில், பாட்டியெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ யாரும் வரமாட்டாங்க. கிருஷ்ணா அண்ட் அவங்க தம்பி மட்டும் தனியாக ஒரு கார்னரில் உட்காந்து எல்லா பேரண்ட்ஸையும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பட் சங்கீதா வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா அப்பாக்கிட்டேயே உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். 9th எல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ 10th வந்துடுவாங்க. ஸோ 10th வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னது நெக்ஸ்ட்டு சீனில் பார்க்கலாம். அண்ட் வில் டாக் அபவுட் அம்மு ஆல்சோ. ஸோ அந்த பக்கம் அம்மு வந்து எப்படின்னா ஷீஸ் லைக் வெரி ஆக்டிவ், வெரி வெரி ஆக்டிவ் கேர்ள், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு கேர்ள்ஸ். அவங்க என்னென்னா வெரி நாட்டி கேர்ள்னு சொல்லியிருக்கோம். ஸோ காயத்ரி வந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து போல்டாக என்ன நீ அப்படின்னு பேசினாங்களோ, காயத்ரி ஸ்டார்ட்ஸ் ஒரு அட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அம்முவை பார்த்து காயத்ரிவுக்கு. ஸோ காயத்ரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் அம்மு. ஸோ அம்முவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்முவை யாராவது பொண்ணு கூட அவங்க பேசினாங்கன்னா இவங்களுக்கு கோவமாக வந்துகிட்டே இருக்கும், பொசசிவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ஸ்லோவாக இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் as I said, அம்மு இஸ் லைக் எ ப்ளே கேர்ள். ஸோ அவங்க என்னென்னா எல்லா கேர்ள்ஸையும் டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேணும்னா அவங்கள கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் காயத்ரியோட வீடு அண்ட் அம்முவோட வீடு பக்கம்தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆஃப்டர் ஸ்கூல் ஜாயினிங் ஆனதுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு ஸ்கூலுக்கு ட்ராவலிங்கிற சேர்ந்து பண்ணுவாங்க எல்லாமே, வரும்போது போகும்போது. ஸோ இவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இவங்க நைட் ஹால்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட் ஹால்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதுவும் ஷீ இஸ் அ ப்ளே கேர்ள்னால் எப்படி இருக்கும். She used to kiss her, she used to tease her ஸ்கூலில். ஸோ இந்த மாதிரி அவங்கள என்ன சொல்லுவீங்க, ஜெலஸ் பண்ணுறது, விருப்பேற்றது, சம்திங் லைக் திஸ், ரைட்? ஐயோ, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன்.
டு மேக் ஹர் ஜெலஸ். அவங்க வந்து ரிமைனிங் கேர்ள்ஸ் கூட பேசுகிறது, அவங்க கூட அவங்கள ஹக் பண்ணுறது, அவங்க ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஸ் ஐ செட், அவங்க பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு நாள் ஸ்கூலில் பேஸ்கெட் பால் காம்படிஷன்ஸ் வரும். ஸோ பேஸ்கெட் பால் விளையாடும்போது இவங்க நம்ம காயத்ரி வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பேஸ்கெட் பால் விளையாடும்போது கூட ஷி வில் பி ஆல்வேஸ் கேர்ள்ஸை டீஸ் பண்ணுறது, அதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் அவங்க லைஃபு. ஸோ ஸ்கூல் ஏஜ் பற்றி பெருசாக ஒன்றும் இல்லை அம்முவை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்க 2 பேரும் அது என்ன சொல்லுவோம், இட்ஸ் இன்மெச்சூரிட்டி. பிகாஸ் ஆஃப் இன்மெச்சூரிட்டி அவங்க வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபீலிங்ஸை அந்த டச், அந்த ஏஜில் டீனேஜில் ஜென்ரலி அடோலசன்ஸ் ஏஜ் வேறு, அந்த டச்சு, அந்த கிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம. பிகாஸ் அது வந்து எப்போவும் நமக்கு பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அது கண்டிப்பாக நமக்கு அந்த டச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது இல்லையா. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அந்த ஃபஸ்ட் டச்சில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும். ஸோ அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம அம்மு அண்ட் காயத்ரி. ஸோ இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நத்திங் மச் டு சே அபவுட் அம்மு. பிகாஸ் கிருஷ்ணாவுக்கு வந்து அம்முவோட ஸ்கூல் லைஃப் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ஹியர் ஐ எம் ஸ்டாப்பிங் அபவுட் அம்முஸ் ஸ்கூல் லைஃப். ஓகே, பட் டுமாரோ சங்கீதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் 10th கிளாஸில் கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ், நாட் ரொமான்டிக் சீன்ஸ், அஃப்கோர்ஸ் ரொமான்டிக் சீன்ஸ் தான், இல்லை இப்போ வரைக்கும் அவங்க நடுவில் நடந்தது ரொமான்ஸ் தான். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொமான்ஸ், பட் ஸ்டில் ஓகே. ஸோ 10th கூட நாளைக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறமா வி வில் ஸ்லோலி கெட் இன் டு மெச்சூரிட்டி லெவல்ஸ். ஓகே, ஸோ ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த ஸ்டோரி. அண்ட் ரியல் ஸ்டோரினா இப்படி தான் இருக்குமோ அது தெரியாது. ஐ எம் ட்ரையிங் அ லாட் டு மேக் இட் மோர் என்டர்டைனிங். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஷேர், அண்ட் புதுசாக யாராவது கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறையா மெம்பர்ஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் and then listen, not watch, so that you will have notifications and you can enjoy full-fledged நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கலாம். and thank you one and all, and yeah, அவ்வளோதான் for today. Bye, see you, take care. Jai Hind, Jai Shri Ram.